ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு இம்பார்ட்டண்டான நியூஸுங்க. நம்மக்கிட்ட ரேபிட் கேஜஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் கேஜு விற்பனைக்கு இருக்குதுங்க. யாராவது ரேபிட் வச்சு கூண்டு இல்லாமல் நீங்கள் வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கேஜஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸிலும் இருக்குது, தாய்முயல் கூண்டும் இருக்குது, குட்டி கூடுற மாதிரியும் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து 10க்கு 3 அடியில் 4 கூண்டு இருந்தது, 2 கூண்டு சேல்ஸ் ஆகிடுச்சு. அது போக நீ 2 கூண்டு இருக்குதுங்க. அதுலேயும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது போக இன்னொன்று இருக்குது. ஒரு 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் கீழே இருக்கிறது 10 அடிக்கு 3 அடிங்க. அதில் ஃபீடர் பாக்ஸு, உங்களுக்கு அந்த நிப்பிள் சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணி இருக்கும். அதுக்கு மேலே இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து 2க்கு 2 அடிங்க. இந்த கூண்டு தாய் முயல் கூண்டுன்னு சொல்லலாம். குட்டி போட்டுச்சுன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து அந்த கூண்டுக்குள்ளே ஃப்ரீயாக அது இதாகிக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி கூண்டு. அது வந்து உங்களுக்கு 3 முயல் விடுற மாதிரி இருக்குது. 2 முயல் விடுற மாதிரி இருக்குது தாய் முயல், 3 முயல் விடுற மாதிரியும் இருக்குது. குட்டிகளும் விட்டுக்கலாங்க. எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீடர் பாக்ஸு எல்லாமே வந்துட்டு செட்டப் பண்ணி இருக்குது. ஸ்டாண்டும் கூட இருக்குங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கூண்டு கொஞ்சம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. இது இல்லை இப்போது புது கூண்டு. 2 முயல் விடுற மாதிரி, அதுவும் 1.5க்கோ 1.5 அடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குங்க. இந்த தாய்முயல் கூண்டு சேல்ஸுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி நல்லா ஃப்ரீ சைஸில் இருக்கும். நல்லா ஃப்ரீயாக வந்து அது முயலுக்கு ஒரு சூப்பராக அது செட் ஆகும். கீழே வந்து 10 அடிக்கு 3 அடி 10 முயல் விடுற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், கீழே அடியில் இருக்கிறது இந்த மாதிரி லென்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இட வசதி இருக்குன்னா இந்த மாதிரி பெரிய கூண்டில் நிறைய முயல்கள் விட்டுக்கலாம். 10 முயல் விட்டுக்கலாம். குட்டிகள் 5 குட்டி விடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபுள் ஆகும். அந்த லென்த்தாக இருக்கிறது 10 அடிக்கு 3 அடி. அதுக்கு மேலே 2 அடிக்கு 2 அடி இருக்கிறதும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸாக உங்களுக்கு செகண்ட் ஹேண்டாக வாங்குறது தான் சூட்டபுளாக இருக்குங்க. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு கூண்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க. இது ஜிஐ கம்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் ஆனாலும் துருப்பிடிக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது ஒரு 6 முயல் விடுற மாதிரி இருக்குங்க. தாய் முயல் விட்டுக்கலாம், ப்ரெக்னென்ட் முயலை விட்டுக்கலாம், குட்டிகளும் விட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க. இதுலேயுமே ஃபீடர் பாக்ஸு, நிப்பிள் சிஸ்டம் எல்லாமே செட் ஆகி ஸ்டாண்டோடு இருக்குது. இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். புது கூண்டு எல்லாமே வாங்கும்போது விலை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க.